வணக்கம் நேயர்களே. நமது கோவில்களை பற்றிய அரிய தகவல்களை அளிக்கும் எங்களது ஆலய துளிகள் யூடியூப் சேனலில் இன்று நாம் காண இருக்கும் கோவில் சங்கரன் கோவில். சங்கரநாராயணர் கோவில். தெற்குவாசி துர்க்கை அம்மன். கையில் பாம்பை ஏந்தியவாறு காட்சி தரும் சர்ப்ப விநாயகர். தென்காசியிலிருந்து சுமார் 45 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சங்கரன் கோவில். இறைவனின் திருநாமம் சங்கரலிங்க சுவாமி. இறைவியின் திருநாமம் கோமதி அம்மன். உக்கிர பாண்டிய மன்னனால் 10ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது இக்கோவில். பாண்டிய நாட்டின் பஞ்சபூத தலங்களில் சங்கரன் கோவில் பிருத்திவி மண் தலமாக விளங்குகின்றது. கோமதி அம்மன் கோவிலின் முதன்மை பெண் தெய்வம். ஆதிசக்தியான பார்வதியின் அம்சமாக உறையும் அம்மன் இவர். நாகங்கள் அம்மனுடன் குடியிருப்பதால் இந்த தேவியை வணங்குவதன் மூலம் பயத்தைப் போக்கலாம். இங்கு உள்ள புற்றுமண் மிகவும் பிரசித்தி பெற்றது. புற்றுமண்ணை நெற்றியில் திருநீராக எண்ணி பக்தியுடன் பக்தர்கள் இட்டுக் கொள்வார்கள். சிவனும் விஷ்ணுவும் ஒன்றே என உணர்த்தும் புகழ்பெற்ற சைவ வைணவ தலம் இதுவாகும். இக்கோவிலில் சிவன் மற்றும் திருமால் சங்கர நாராயணர் என்னும் திருநாமத்துடன் பாதிப்பாதி உருவமாக காட்சியளிப்பது சிறப்பாகும். பொதுவாக சிவத்தலங்களில் சுவாமியின் கருவறை சுற்றுச்சுவரில் வடக்கு நோக்கி துர்க்கை எழுந்தருளியிருப்பாள். ஆனால் இக்கோவிலில் தெற்கு முகமாக எழுந்தருளியிருக்கும் துர்க்கையைக் காணலாம். அதனால் இந்த துர்க்கையை தெற்குவாசி துர்க்கை என்று அழைக்கின்றனர். தெற்கு என்பது யமதர்மனின் திசையாகும். எனவே தெற்கு பார்த்தபடி வீற்றிருக்கிற துர்க்கையை ராகு கால வேளையில் வணங்கினால் கணவனின் ஆயுள் நீடிக்கும், தாலிபாக்கியம் நிலைக்கும் என்பது நம்பிக்கை. குறிப்பாக வெள்ளிக்கிழமை ராகு கால வேளையில் எலுமிச்சை தீபமேற்றி வழிபடுவது சிறப்பு. 4 கரங்களுடன் நின்ற கோலத்தில் இருக்கும் இந்த துர்க்கைக்கு நவராத்திரி நாட்களில் செய்யப்படும் சிறப்பு அலங்காரங்கள் பார்ப்பவரை பரவசமடையச் செய்யும். கையில் பாம்பை ஏந்தியவாறு காட்சி தரும் சர்ப்ப விநாயகர். இக்கோவிலின் சங்கரலிங்க சுவாமி சன்னதியின் கன்னி மூலையில் சர்ப்ப விநாயகர் வீற்றிருக்கிறார். இவர் 6 அடி உயர திருமேனியுடன் சர்ப்பத்தின் மேல் அமர்ந்து காட்சியளிக்கிறார். தனது இடது கையால் சர்ப்பத்தின் தலையை பிடித்தவாறு பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். இவரை வழிபாடு செய்பவர்கள் சர்ப்பதோஷத்திலிருந்து விடுபட்டு திருமணத் தடை நீங்கி வாழ்க்கையில் மேன்மை அடைகின்றனர் என்பது இக்கோவிலின் ஐதீகம். இந்த சர்ப்ப விநாயகரை நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் ராகு, கேது போன்ற சர்ப்ப கிரகங்களால் ஏற்படும் தோஷங்கள் நீங்கும். ராகு, கேது தோஷம் உள்ளவர்கள் இவருக்கு ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் பாலபிஷேகம் செய்து பால் பாயசம் படைத்து வேண்டிக் கொள்கிறார்கள். குழந்தைகள் விஷப்பூச்சிகளால் பாதிக்கப்படாமல் இருக்க இவருக்கு அருகம்புல் மாலை அணிவித்து வேண்டிக் கொள்கின்றனர். இவரை வழிபட்டால் புத்திர தோஷம் நீங்கி மழலைச் செல்வம் உண்டாகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. நன்றி. மேலும் இதுபோன்ற கோவில்களைப் பற்றிய அரிய தகவல்களை அறிய எங்களது ஆலயத் துளிகள் யூடியூப் சேனலின் தினசரி பதிவுகளை தவறாமல் பாருங்கள்.